ஹாய் ஹலோ எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு வீடிஸ் நெஸ்ட். ஸ்ட்ராங் பில்டிங்க்கு ஸ்ட்ராங் ஃபவுண்டேஷன் தான் போடணும். சிம்பிளாக சொல்லப்போனால் இன்றைக்கி என்ன ஃபவுண்டேஷன் போட்டோன்றது தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். போர் போடுறது தான் பெஸ்ட்டுன்னு சொன்னாங்க. பிகாஸ் எங்கள் வீட்டுக்கிட்ட வந்து உப்பு தண்ணி இருக்கும். முனிசிபாலிட்டி வாட்டர் வந்து டெஸ்ட்டு கொடுத்தப்போ பில்டிங் கட்டுறதுக்கு ஏற்ற மாதிரி இல்லைன்னு சொல்லிட்டாங்க. ஸோ நாங்கள் போர் தான் போட்டோம். ஃபர்ஸ்ட் நாங்கள் வந்து சாயில் டெஸ்ட் கொடுத்துருந்தோம். சாயில் டெஸ்ட்டில் வந்து 20 ஃபீட்டுக்கு வந்து சாயில் வந்து லூஸாக இருக்குது, 20 ஃபீட் மேலே தான் சாயில் நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ரிசல்ட்டில் வந்தது. ஸோ எங்கள் ஸ்ட்ரக்சரல் இன்ஜினியர் வந்து என்ன சொன்னாருன்னா பைல் ஃபவுண்டேஷன் தான் பெஸ்ட்டு இந்த லேண்டுக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொன்னார். ஸோ டிசைனில் வந்து 21 பைல் போடணும் அப்படின்னு சொல்லிட்டு இருந்துச்சு. மெஷின்லாம் இருக்குது. நாங்கள் ஏன் மேனுவலாக போடுறோன்னா மெஷின் உள்ளே வர்றதுக்கான பாசிபிலிட்டிஸ் இல்லை. ஸோ அதனால் நாங்கள் மேனுவலாக பண்ணோம். கிட்டத்தட்ட 1 மந்த்க்குள்ளே அவங்க முடிச்சிட்டாங்க. ஒரு நாளைக்கு 2 பைல் அப்படின்னு சொல்லிட்டு பண்ணாங்க. ரொம்ப கஷ்டப்பட்டு தான் பண்ணாங்க. ஒரு பைல்லையுமே 20 ஃபீட் பள்ளம் எடுத்து இந்த மாதிரி கம்பியை வந்து ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமேட்டுக்கா இந்த புனல் மாதிரி இருக்கு இல்லையா, அதை வந்து அதுக்குள்ளே விட்டுட்டு கான்க்ரீட்டை மிக்ஸ் பண்ணி அதுக்குள்ளே போட்டாங்க. மிக்சிங்லாமே கரெக்டான ப்ரொப்போர்ஷனில் தான் மிக்ஸ் பண்ணி போட்டாங்க. பார்த்தாலே தெரியும். எங்கள் இன்ஜினியர் எப்பயுமே கூடவே இருந்து எல்லாத்தையுமே கரெக்டாக பண்ணாங்க. மிக்சிங்க்கு நாங்கள் டபுள் வாஷ் எம்சாண்ட் தான் யூஸ் பண்ணோம். பைல்லாம் முடிச்ச அப்புறம் இப்படி தான் இருந்துச்சு. 1 வீக் வந்து க்யூரிங் பீரியட் சொல்லிட்டு 1 வீக் கழித்து அடுத்த ஸ்டெப் ப்ராசஸ் பண்ணிக்கலான்ட்டு இது பண்ணியிருந்தோம். இது பார்த்திங்கன்னா பைல் போடுறதுக்கு முன்னாடி அந்த பள்ளம் தோண்டவே முடியல எங்களால். பிகாஸ் வந்து என் டேடி போட்டிருந்த கான்க்ரீட் அவ்வளோ ஸ்ட்ராங்காக இருந்தது. 3 ஃபீட் பள்ளம் தோண்டின உடனேவே தண்ணி வர ஆரம்பிச்சிருச்சு. இது பார்த்திங்கன்னா எங்கள் தாத்தா வந்து 74ல் கட்டினப்போ ஒரு 8 ஃபீட்டுக்கு கடக்கால் எடுத்து கட்டியிருந்தார். அதெல்லாமே ஸ்ட்ராங்காக இருக்குது. பட் தண்ணி வர்றதுனால எங்களுக்கு வேறு வழி இல்லாமல் நாங்கள் இடிச்சிட்டு கட்டுறோம். நெக்ஸ்ட் வீடியோவில் கிரேட் பீம் பற்றி பார்க்கலாம். பை, டேக் கேர்.